வணக்கம். தலைப்புச் செய்திகள். உயர்கல்வி நிறுவனங்களின் 14 மாணவர்களுக்கு மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் இஸ்தானா நகாராவில் இன்று கல்வி உதவித்தொகை வழங்கினார். உதவித்தொகை பெறுபவர்களில் 7 பேர் தத்துவவியலில் முனைவர் படிப்பை தொடர்வார்கள். மீதமுள்ள 7 ஆராய்ச்சி மூலம் முதுகலை பட்டங்களை மேற்கொள்வார்கள் என்று மாமன்னர் அறிவித்துள்ளார். சொந்த கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட 6 பர்சத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்னும் தேசிய கூட்டணியின் மக்களவை உறுப்பினர்களாகவே கருதப்படுவார்கள் என்று சபாநாயகர் தான் ஸ்ரீ ஜொஹாரி அப்துல் கூறியுள்ளார். எனக்கு பர்சத்து கடிதம் எழுதியுள்ளது. ஆனால் தேசிய கூட்டணி எதுவும் தெரிவிக்கவில்லை என்று சபாநாயகர் தெரிவித்தார். பர்சத்து அல்லது பாஸ் என்று எங்களிடம் பதிவு இல்லை. ஆனால் தேசிய கூட்டணி என்றுதான் பதிவு உள்ளது என்று அவர் விளக்கமளித்தார். சிறு உணவகங்கள், காஃபி கடைகள், சாலையோர கடைகளில் பணிபுரிய வெளிநாட்டு சமையல்காரர்களுக்கு தடை விதிக்கும் பரிந்துரைக்கு பினாங்கு மாநகர மன்றம் இணக்கம் தெரிவிக்க உள்ளது. அடுத்த ஆண்டு முதல் இது அமலாக்கத்திற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது இந்த பரிந்துரை எழுத்துப்பூர்வமாக உள்ளது. அடுத்த மாநகர கூட்டத்தில்தான் ஒப்புதல் குறித்து முடிவெடுக்கப்படும் என்று பினாங்கு மாநகர மன்ற உறுப்பினர் தான் சூ சியாங் தெரிவித்துள்ளார். ஜோலோவிற்கு எதிரான இன்டர்போலின் சிவப்பு எச்சரிக்கை அறிவிப்பு இன்னும் அமலில் உள்ளது என்று சிங்கப்பூர் போலீசார் தெரிவித்துள்ளனர். சிங்கப்பூரின் வேண்டுகோளின் பேரில் தப்பியோடிய மலேசிய தொழிலதிபர் ஜோலோவுக்கு எதிராக இன்டர்போல் சிவப்பு அறிவிப்பு வெளியிட்டது. இதுவரை சிங்கப்பூர் அதிகாரிகள் மலேசிய அரசாங்கத்திற்கு பறிமுதல் செய்யப்பட்ட 1MDB தொடர்பான 103 மில்லியன் சிங்கப்பூர் டாலர் பணத்தை விடுவிக்க நீதிமன்ற உத்தரவை பெற்றுள்ளனர் என்று சிங்கப்பூர் போலீசார் தெரிவித்துள்ளனர். சிம் கார்டுகள் மூலம் ஏராளமான மோசடிகள் நடப்பதால் ஒருவர் பயன்படுத்தும் சிம் கார்டுகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த இந்திய அரசு முடிவு எடுத்துள்ளது. ஒருவர் தனது பெயரில் அதிகபட்சமாக 9 சிம் கார்டுகளை மட்டுமே பயன்படுத்தலாம் என்றும், இந்த விதியை மீறினால் ரூபாய் 2 லட்சம் அபராதம் அல்லது சிறை தண்டனை விதிக்கப்படும் என தகவல்கள் வெளிவந்துள்ளன.